ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கார்டனிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய ஸ்பைடர் வெப் பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய செடியை வந்து சேலுக்காக ரெடி பண்ணவும் போகிறோம். ஸோ யாருக்காவது வேணும்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய ஸ்பைடர் வெப் பிளான்ட். நான் வந்து 2 பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஃபுல்லாக நிரம்புற அளவு நமக்கு நிறைய செடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதுலேருந்து குட்டி குட்டி செடியாக வந்திருக்கு. இதோட ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுலேருந்து இந்த மாதிரி நீல கம்பு மாதிரி வந்து அதுலேயே சூப்பராக செடி வந்துடும். ஸோ அந்த கம்புலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செடி அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு கொத்தில் இவ்வளோ செடி இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சாலே போதும், சூப்பராக வளர்ந்து வந்துடும். இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து நம்ம ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செடி வந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி தண்ணி கொடுத்தாலும் லைட்டாக உரம் போட்டு விட்டாலுமே போதும். நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா உரம் போட்டு கொடுத்தாலே போதும். இது வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும். இது ரொம்ப வெயில் தாங்காது. கொஞ்சம் வெயில் படணும், ஆனால் ரொம்ப வெயில் படாமல் செமி ஷேடான இடத்துல வச்சிங்கன்னா இதோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ என்னோடய பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இலையிலலாம் லைட்டாக வந்து கரிஞ்சது மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஓவர் வெயில் பட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நம்ம இனி நல்லா வச்சோன்னா இது சூப்பராக வந்துடும். இதை நடுறதுக்காக தான் நான் வந்து நார்மலான ஒரு மண் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு மண்கலவன் பார்த்திங்கன்னா ஈஸி. நமக்கு கிடைக்கக்கூடிய மண்ணை எடுத்து வச்சாலே போதும். ஃபஸ்ட்டே உரம் எல்லாம் போட்டு நடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாட்ட வர மண் மட்டும் இருக்கணும், உதிரி உதிரியான மண் இருக்கணும். அது வேர் போடுறதுக்கு சூப்பராக இருக்கணும். அதில் தான் இது வந்து சூப்பராக நட்டு வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ வந்து இது எதுக்குன்னா ஒரு பாட்டை மட்டும் ரீபாட் பண்ண போகிறேன். ரீபாட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா செடியும் நட்டு வைக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கிறேன். சேலுக்காக தான் இந்த மாதிரி நான் நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்து வந்திருக்க செடியில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் இது வந்து பட்டு போயிடும். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த கம்பில் வந்து செடி வந்த உடனே நீங்கள் கட் பண்ணி நட்டிங்கன்னா அது வந்து பட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு குட்டி செடியில் பார்த்தீங்கன்னா வேர்லாம் என்ன வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வேர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு நல்லா கரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த செடி பாட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து ரீபாட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து குட்டி பாட்டில் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வேறு எல்லாமே சேர்ந்து ஜாம் ஆகி போய் மொத்தமாக அப்படி இருக்குது. ஸோ இது வந்து பெரிய தொட்டியில் வச்சோன்னா இன்னும் நிறையா சூப்பராக வளர்ந்து வரும். இங்கே பார்த்தீங்களா, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வேறு தான் போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இனி வாஷ் பண்ணி தனித்தனியாட்டு ஒவ்வொரு பிளான்ட்டாக எடுக்கணும். சிங்கிள் பிளான்ட்டாக எடுத்து அதுக்கப்புறமா நான் நட்டு வைக்க போகிறேன். வேறு பாருங்கள், மண்ணே தெரியலை, அந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குது. இதை நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். இந்த செடியில் வந்து ஒரு குட்டி வெள்ளை கலரில் பூ வரும். அது பார்க்க சூப்பராக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி தனித்தனி செடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 செடிக்கிட்ட எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ நான் வந்து ஒரு செடியை மட்டும் எடுத்து நட்டு வச்சுட்டு மீதியை வந்து சேலுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பாட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலை. இதோட வேறு பாருங்கள், சூப்பராக நிறைய வேர் பிடிச்சிருக்கு. இதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நட்டாலே போதும், இது வந்துடும். ஃபுல் வேரோடு வச்சோன்னா நமக்கு வந்து கஷ்டம். இந்த வேரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நட்டு வச்சா போதும். இதை க்ரோ பேக்கில் இருக்கிறது எல்லாமே சேலுக்காக தான் வச்சுருக்கேன். ஒரு 6 க்ரோ பேக் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேயுமே நம்ம செடியை நட்டாச்சு. இதில் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக உரம் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறமா இது சூப்பராக வேறு பிடிச்சி வந்துடும். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.